ஓகே, நாங்கள் தொடங்குவோம் இப்போ. போன முறை பார்த்ததுல உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹ் புலந்தொகுத்தோனே கேக்குதா? புலந்தொகுத்தோனே போக்கரப்பன் விளையாண்டதுல விட்டுனாங்க. அதில் நாங்கள் விட்டுறாங்கல்ல. ஓகே. ஓ, இதில் விட்டுறாங்க. ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும், வடவங்கடம், தென்குமரி, ஆயிடை, நல்கூறு, தமிழ்கூறு நல்லுலகத்து என்றதுக்கு விளக்கம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது வழக்கும் செய்யலும் ஆயிரு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி என்றதை நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலந்தொகுத்தோனே போக்கரு பண்ணுவர். அதில் நீ பாட்டிருக்க. அடுத்தது இந்த சிவப்பு நிலத்தில் இருக்கிறது 6, 7, 8, 9, 10 மட்டும் இருக்குது. அதில் நிலந்திருவிற்பாண்டியன் அவையத்து என்றது முதலாவது ஒரு வரி. இப்போ எங்களுக்கு யார் இந்த நிலந்திருவிற்பாண்டியன் என்றதை நாங்கள் அவளுக்கு பார்ப்போம். எங்களோட சங்க இலக்கியத்தை தேடி பார்த்தால் சங்க இலக்கியத்தில் இந்த நிலந்திருவிற்பாண்டியனை பற்றி நிறைய செய்திகள் வருது. முதலாவது பாண்டிய வம்சத்தில் இவர்தான் முதலாவது பாண்டியர் என்று சொல்லி அறியப்படுது. அதனால இவருக்கு நெடியூன் என்றும் ஒரு பெயர் இருக்கு. நிலந்தரு திருவிற்பாண்டியன் என்றதுக்கு என்ன காரணம், என்ன அந்த பேர் வந்த காரணம் என்றதை நாங்கள் அடுத்து பார்ப்போம். இன்னொரு பேரும் இருக்கு, வடிவளம் நிரம்ப பாண்டியன் என்ற பேரும் இருக்கு, சமாகீர்த்தி என்ற பேரும் இருக்குது, ஆதிமனு. இந்த பேரெல்லாம் இந்த நிலந்தரு திருவிற்பாண்டியனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். இதெல்லாம் சங்க இலக்கியங்கள்ல இந்த பெயர்கள் இவரை அடிக்கோளிடுது. அந்த சங்க இலக்கியங்கள் எது என்று பார்க்க போனால், இப்போ நாங்கள் எங்களோட ஐம்பெருங்காப்பியத்தில், சிலப்பதிகாரத்தில், புறநானூற்றில், மதுரை காஞ்சி, இந்த மூன்றுலையும் இவரை பற்றி நிறைய தகவல்கள் வருது. அதுக்கெல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். வேற இந்த தகவல்கள் என்ன இருக்குன்னா, இவர் ஜாவா தீவுக்கு போனதாகவும் அங்கே அரசு செய்ததாகவும், அங்கே இன்னும் இந்தோனேசியாட்ட பக்கத்தில் உள்ள ஒரு தீவுக்கு பேர் மதுரை தீவு என்றும் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்குரிய லிங்க் இதில் போட்டுதான் பார்த்துக்கொள்ளுங்க. பிறகு மலையம் என்ற சுமத்திர தீவுகளுக்கு போய் அங்கே அதுக்கு மலையம் என்ற பெயரிட்டு அது இதையும் ஆட்சி புரிஞ்சதாகவும் சில நூல்கள் சொல்லுது. அது என்னென்னா, இந்த பாண்டிய வரலாறு ராசசேகர தங்கமணி என்றவர் எழுதினதும், ஐயப்ப பெருமாள் கோனார் என்ற சங்ககால பாண்டியர், இந்த 2 புத்தகத்துல இருந்து எடுத்த தகவல்கள் தான் இது. இதில் இவர் அங்கே அந்த இந்தோனேசிய தீவுகள் அங்கே போய் இருக்கிற நேரத்தில் போர்னியோ தீவுன்ற ஒரு தீவு அங்கே இருந்திருக்கு. அந்த தீவுகளோட ஒன்றுக்கு இவர் பேர் வச்சிருக்கார். அதில் பேர் பொருணை. இந்தியாலையும் பொருணை என்ற ஒரு ஆறு இருக்கு. அந்த இந்தோனேசியாவில் உள்ள அந்த ஒரு ஆற்றுக்கும் அந்த பேர் வச்சிருக்கு. அதனால இன்னும் அதுக்கு பொருணையானது அங்கே அழைக்கப்படுது. இந்த லிங்க்குக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். மற்றது அங்கே வேற சில சின்ன சின்ன தீவு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன தீவுகள் இருக்கும் இந்தோனேசியா பக்கத்தில். அதில் இன்னொரு தீவுக்கு கடுங்கோன் என்ற பெயர் இருக்கு, மதுரை என்ற பெயரெல்லாம் அந்த தீவுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது இன்னும் அந்த பெயர்கள் தான் பாவிக்கப்படுது. இப்போ இதை வச்சு கொண்டு எங்களால் ஓரளவுக்கு ஊகிக்க முடியும், ஒரு பாண்டியர் ஆட்சி என்ற மதுரை, பொருணை, இதெல்லாம் பொருணை என்ற ஆறு பாண்டிய நாட்டுக்கூடாக ஓடுது. மதுரை என்றது பாண்டிய நாட்டு தலைநகரம். அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஓரளவுக்கு ஊகிக்கலாம் அங்கே பாண்டியன் ஆட்சி செய்திருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் கதைக்கிறது 2500க்கு முதற்பட்ட காலங்களில். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், அதுக்கு இந்த சிலப்பதிகாரம் ஒரு விளக்கம் சொல்லுது. என்னால் சிலப்பதிகாரத்தில் ஒரு செய்யுள் வருது,
பகுருளி ஆற்றுடன் பனிமலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்சிசை ஆண்ட தென்னவன் வாலி வருது. அதாவது பகுருளி ஆறு என்ற ஒரு ஆறு இருந்திருக்குது. அந்த ஆறு இருந்த பகுதியில் குமரிக்கோடு, கோடுண்டா மலை, குமரிக்கோடு என்று சொல்லி ஒரு பெரிய மலை தொடர் ஒன்று இருந்திருக்குது. அதில் பனிப்படர்ந்த மலை, பனிமலை அடுக்கத்து பனிப்படர்ந்த மலையாக இருந்திருக்கு. அப்போ நல்ல உயரமான மலையாக இருந்திருக்கணும். கொடுங்கோல் கொள்ள என்றால் அங்கே சுனாமி வந்து தண்ணி, சுனாமி மாதிரி சுனாமியோ இல்லை இது வந்து கடல் தண்ணி, கடலால் அது அழிக்கப்பட இந்த மன்னன் வடக்கு நோக்கி வந்து அங்குள்ள சேர சோழ பாண்டியர்களையும் வந்து இதை விட கங்கை மட்டும் போய் இமயம் மட்டும் போய் அங்கேயும் உள்ள மன்னர்களை வெற்றி கொண்டு முழு தென் திசையும் ஆண்ட இந்த மன்னவன் வாழ்க என்று சொல்லி இந்த சிலப்பதிகாரத்தில் அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தி வருது. இப்போ இது இந்த நிலத்திரு தெரிவிப்பாண்டியனைத்தான் சொல்லப்படுது. ஏனென்றால் இந்த கடல் கோளை பற்றி சொல்றதால் அது ஏன் என்றது பார்ப்போம். இந்த மதுரை காஞ்சியில் வருது பாருங்க. இருபெரு வேந்தரோடு வேளீர் சாய பொருது அவரை சேரு வென்று இலங்கு அருவி வரை நீந்தி சுரம் போழ்ந்த அகல் இகல் ஆற்றல் உயர்ந்து ஓங்கி விளிம்பின் சிறப்பின் நிலம் தந்த பேர் உதவி பொலந்தார் மார்பின் நெடியோன் உம்பல் என்று வருது. இது மதுரை காஞ்சின்ற இலக்கியத்தில் வருது. அதாவது இருபெரு வேந்தரோடு, இருபெரு வேந்தர்னா சேர மன்னரும் சோழனும், சேரனையும் சோழனையும் வென்று வேளீர் சாய பொருது என்ற, வேளீர் என்று சொல்றது குறுநில மன்னர்களை வேளீர் என்று சொல்ற பழக்கம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஐம்பெரும் கிடையேழு வள்ளல்கள் எல்லாத்தையும் நாங்கள் வேளீர் மன்னர் என்று சொல்றேன், அவங்கள குறுநில மன்னர். அப்போ சில குறுநில மன்னர்களையும் வந்து இந்த இருபெருவேந்தர்கள், அதாவது சேர சோழ மன்னர்களையும் வென்று அந்த அந்த பகுதியில் உள்ள நிலங்களை எடுத்து அந்த நிலங்களை தண்ட சுனாமியால் அடிபட்டு வந்த மக்களுக்கு கொடுத்து அவன் உதவி செய்தான். அதனால்தான் நிலந்தரு பெருவிற்பாண்டியன் என்ற பெயர் அவருக்கு இதனால தான் வந்தது என்று சொல்லப்படுது. அப்போ இதே விஷயம் நாங்கள் பார்த்தோம், சிலப்பதிகாரத்திலையும் இருக்கு, மதுரை காஞ்சிலையும் இருக்கு. புறநானூற்றில் பார்த்தீங்கன்னா முன்னீர் விளவின் நெடியோன் நன்னீர் பகுருளி மணலிரும் பலவே என்று சொல்லுது. அதாவது அந்த காலங்களில் கடலுக்கூடாக போய் நீங்கள் ஏதாவது பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிங்கன்னா அந்த கடலுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி ஒரு விழா நடக்கிறது என்று சொல்கிறவங்க. அந்த விழாவுக்கு கடலை வணங்கி கடலுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி அந்த நடக்கிற அந்த விழாவுக்கு பேர் முன்னீர் விழவு என்று சொல்லப்படுது. அப்போ இவர் அந்த பகுதி ஆறு, நான் சொன்ன அந்த தண்ணி கடலுக்கு அடியில் போயிட்டு அந்த ஆறு இருந்த கடலுக்குள்ளால போய் ஒரு நாட்டை வென்றதால இந்த முன்னீர் பிளவு என்று சொல்லி ஒரு பெரிய விழாவை அந்த மன்னன் நடத்தினதாக இந்த புறநானூற்றில் சொல்லப்படுது. அப்போ இவ்வளவு பார்த்தீங்கன்றால் இந்த நிலந்தரு தெரிவிற்பாண்டியன் என்பது அந்த அந்த மன்னனைத்தான் என்று சொல்லப்படுது. அப்போ இங்கே இவர் என்ன சொல்றார் என்றால், இந்த நிலந்தரு தெரிவிற்பாண்டியன் அவையத்து, அதாவது இந்த தொல்காப்பியத்தை இவர அவையத்தில், இவருடைய சபையில தான் அதை அரங்கேற்றிருக்கிறார் என்று சொல்ல வரார். இந்த ஆறு மலைகள், இந்த நான் சொன்னேன் இப்போ கடல்கோள் வந்து பகுதி ஆறு, குமரிக்கோடு எல்லாம் கடல் சூழ்ந்தது, ஒரு நிலம் அழிஞ்சது என்று சொல்லி, அப்போ இதெல்லாம் எங்களோட சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுது. இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், பழைய ஏற்பாட்டில் நோவாக் ஆக்
என்று சொல்லி ஒரு கதை இருக்கு. ஒரு நோவா என்று சொல்லி ஒரு ப்ரொஃபெட் இருந்தவர். அவருக்கு கடவுள் வந்து சொல்றார், உலகம் அழிய போகுது, ஆஹ், அதனால ஆஹ், உங்களோட பரம்பரையும் உலகத்தில் உள்ள எல்லா மிருகங்கள் தாவரங்களோட சோடிகளையும் எடுத்து ஒரு பெரிய மரக்கப்பல் ஒன்று செய்து அதுக்குள்ளே நீங்கள் அடைஞ்சிடுங்க. வெள்ளம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் திரும்ப வந்து உலகத்தில் வாழலாம் என்று பைபிளில் நோவா என்ற ஒரு ஒரு ப்ரொஃபெட் சொல்கிறதாக பழைய ஏற்பாடு சொல்லப்படுது. இது சம்பந்தமாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா இவர் ஜோனா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஃபேமஸ் பிரிட்டிஷ் நடிகர். இவர் நிறைய டாக்குமெண்ட்ரி செய்திருக்கிறார். அந்த ஃபீல்டுக்கு போய் அந்த ஃபீல்டை பற்றி படித்து அதை ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ரியாக செய்து பிபிசியில் எல்லாம் வாருது. இதுவும் பிபிசியில் வந்தது. அப்போ இவன் இந்த நோவாக் ஆர்க், சர்ச் ஃபார் நோவாக் ஆர்க்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று செய்கிறான். அவன் செய்ததில் அவன் என்ன சொல்கிறான்டா, இந்த பைபிளில் வந்த இந்த நோவான்ற கதை பைபிளில் மட்டும் இல்லை, இந்த பைபிளில் உள்ளதோட டர்க்கிலையும் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மக்கள், அதாவது டாக்குமெண்ட்ரியாக இல்லை, ஆனால் பரம்பரையாக மக்கள் இப்படி நடந்ததுன்னு சொல்லி கழிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஓரல் ட்ரெடிஷன் என்றாவ சொல்கிறாங்க. போய் அவங்கள பார்த்து அவங்களோட கதைச்சி அவங்ககிட்ட வந்து அந்த டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணி டர்க்கிலையும் இது மாதிரி ஒரு கதை இருக்குது. அது டர்க்கியில் அந்த கப்பல் வந்து டர்க்கியில் தான் தஞ்சமடைஞ்சது என்று சொல்லி அந்த டர்க்கி மக்கள் சொல்கிறாங்க. அது எப்படின்னா, அந்த கப்பல் வந்து ஒரு இடத்துல நின்ற உடனே இவங்கள் எல்லாம் மூடி இருக்கும். அப்போ தண்ணி வெளியே இன்னும் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. அதனால் இவர் காகத்தை அனுப்பிவிடுவார் பறக்கிறதுக்கு. அப்போ காகம் பறந்துட்டு திரும்பி வந்துச்சென்றால் காகம் நிற்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, அதனால தான் திரும்பி வருது. காகம் திரும்பி வராட்டி அவருக்கு தெரியும், ஓ அப்போ அது காகம் நிற்கிறதுக்கு இடம் இருக்குன்னு சொல்லி பிறகு அந்த கப்பலை உடைச்சி கொண்டு வெளியே வந்ததாக தான் கதை. அது பைபிளில் வந்த கதை. இப்போ அதே மாதிரி கதை டர்க்கிலையும் சொல்லப்படுது. பைபிளில் வந்த கதை, அந்த கப்பல் எங்கே போய் நிற்கிதுன்றா ஈராக்கில் மோசல் என்ற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நின்றதாக சொல்லப்படுது. நான் ஈராக்கில் ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த மோசல்ன்ற இடத்துக்கு போய் பார்த்தேன். இதுதான் அந்த மோசலில் உள்ள அந்த படம். அப்போ அங்கே ஒரு கப்பல் நின்றதுக்குரிய ஒரு அடையாளம் தெரியுது. இது ஈராக்கில் உள்ள ஒரு படம். இப்போ அதே மாதிரி டர்க்கியில் இருக்கிறதாக அங்கே ஒரு ட்ரெடிஷன் இருக்கிறதாக சொல்கிறேன். இதை விட உங்களுக்கு தெரியும், சுமேரியன் என்று சொல்லி ஒரு பழைய நாகரிகம் ஒன்று இருந்தது. அது மோசபத்தியமியா நாகரிகத்தை விட பழைய நாகரிகம். அந்த நாகரிகத்தில் இருந்ததுன்றதுக்கு எங்களுக்கு ஆதாரங்கள் என்னென்னா, அவங்களோட சில எழுத்து வடிவங்கள், அதாவது ஒரு ஒரு ஸ்லேட், ஒரு டேப்லெட் மாதிரி, அதாவது மண்ணில் செய்த டேப்லெட் மாதிரி ஒன்றில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த எழுத்து ஒரு அது சொல்கிறது ஆர்க் லெட்டர்ஸ் என்று சொல்கிறது. அந்த எழுத்து வடிவத்தில் அந்த எங்களுக்கு அந்த ஆர்கியாலஜி கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு ஒரு ஸ்டோரி, ஒரு நாவல் மாதிரி ஒரு ஒரு கதை ஒன்று எழுதியிருக்காங்க. அது எங்களுக்கு ஆர்கியாலஜிஸ்க்கு ஆதாரமாக கிடைச்சிருக்கு. இதில் ஒரு சின்ன ஒரு டேப்லெட் ஒன்று இங்கே பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குது, போய் பார்க்கலாம் நீங்கள். அப்போ அதில் இருந்த கதை, அதுலேயும் இந்த கதை சொல்லப்படுது. அதாவது ஒரு பெரிய வெள்ளம் வந்ததாகவும் முதல்ல கடவுள் இவங்களுக்கு அறிவித்ததாகவும் ஒருவருக்கு அறிவித்ததாக, அதில் நோவான்னு சொல்ல வேறு பேர் சொல்கிறாங்க. அவங்க ஒரு கப்பல் ஒன்று செய்து இது மாதிரி கப்பலில் எல்லா உயிரினங்களையும் வச்சுக்கொண்டு அந்த நிலத்தில் உள்ள தண்ணி வடியை மட்டும் இருந்துட்டு திரும்பி வடிஞ்ச பிறகு வெளியே வந்ததாகவும் சொல்லப்படுது. அப்போ இது சுமேரியன் எங்கே இருந்தாங்கன்னா, இது இப்போ மெசொப்பொத்தேமியா அந்த சைடில் இருந்திருக்கிறாங்களா. அப்போ அங்கேயும் இந்த கதை இருக்குது. இதை விட அரப்ஸும் இந்த கதையை சொல்கிறாங்க. அரபில் சில ஒரு ஒரு மவுண்டெயினில் வந்து அந்த கப்பல் நின்றதாக அவங்களும் சொல்கிறாங்க. ஓமான்லையும் அப்படி ஒரு கப்பல் வந்து நின்றதாக அங்கேயும் ஒரு கதை இருக்குது. இதை விட உங்களுக்கு இந்து சமயத்தை பார்த்தீங்கன்னா, இந்து சமயத்திலையும் ஒரு கதை இருக்குது. ஒரு மனுநீதியில் மனு என்று சொல்லி ஒரு மன்னன் இருந்தவன்.
அந்த மன்னனுக்கு ஒரு நாள் ஆத்தங்கரையில் போய் இருக்க நேரத்தில் அவர் ஒரு மீன் ஒன்று துள்ளி துள்ளி கொண்டு இருந்ததை பார்த்துருக்குறான். அவன் அந்த மீனையே பார்த்து கொண்டிருக்கக்குள்ள அந்த மீன் சொல்லியிருக்கு, எனக்கு இந்த ஆற்றுல இருக்க இல்லாமல் இருக்குது, என்னை நீ உன்னை வீட்டுக்கு கொண்டு போகணும் சொல்லி. அப்போ இந்த கதையெல்லாம் இவன் சொல்கிறான். இந்த நான் சொல்கிற கதையெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்குது. அப்போ அவர் வீட்டை கொண்டு வர ஒரு ஒரு சின்ன பாத்திரத்தில் வைக்க அது மீன் பெருசாகுது. பிறகு பெரிய தொட்டி ஒன்று செய்ய இன்னும் பெருசாகுது. பிறகு அதை விட பெருசாக வர மீன் சொல்லுது, என்னை திரும்ப ஆற்றுக்கு கொண்டு போ, இந்த உலகம் அழிய போகுது, அதனால் நீயும் முக்கியமான மக்களும் சேர்ந்து ஒரு தோணியில் இருந்தீங்கன்னா நான் உங்களை உயரமான இடத்துக்கு கொண்டு போயிடுவேன். அப்போ அதான் அந்த போர்டில் பாருங்கள், அப்படி அந்த மன்னனோட சிலர்கள் இருக்கிறாங்க. இந்த மீன் கொண்டு போய் விடுது. இந்த மீன் தான் விஷ்ணு புராணத்தில் மச்சாவதாரம் என்று சொல்கிறதாக இந்த கதையில் இவ சொல்கிறான். அப்போ இவன் என்ன சொல்ல வராண்டால், இது பைபிளில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இந்த ஏசியா பக்கத்தில் இந்த இப்படி ஒரு கதை ஒன்று இருந்திருக்கு. அப்படின்னா இது உண்மையாக ஏதோ நடந்திருக்கும். பிறகு இதை வேறு வேறு மக்கள் வேறு வேறு மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறாங்க என்றதை சொல்லி இந்த டாக்குமெண்ட்டை முடிக்கிறார். ஆனால் அதில் கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால், இவரை எல்லா டாக்குமெண்ட்ரியும் பிபிசியில் எடுக்கலாம், இல்லை யூடியூப்பில் எடுக்கலாம். ஆனால் இது மட்டும் எடுக்க இல்லாமல் இருக்குது. இதில் லிங்க் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் இதுக்குரிய அந்த பேசிக் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. பிபிசியில் நான் பார்த்தேன், நான் இது முழுவதும் பார்த்தேன். அதுக்கு பிறகு தான் தேடுனா இப்போ இந்த அட்வர்ட் மட்டும்தான் இருக்குது. வேறு கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ரி எடுக்க இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு யாருக்கும் எடுக்க முடியுமெங்க எடுத்து பாருங்கள். அப்போ இந்த கதைக்கும் எங்கள் நிலந்தர தெரிவிப்பாண்டி என்ற கதையும் ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அப்போ பாருங்கள், இது சவுத் இந்தியாவிலையும் இந்த கதை இருக்குது, நார்த் இந்தியாவிலையும் இந்த கதை இருக்குது, ஓமானில் இருக்குது, அரேபியாவில் இருக்குது, சுமேரியன்கிட்ட இருக்குது, டர்க்கீஸில் இருக்குது, பைபிளில் இருக்குது, ஈராக்கில் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு சம்பவம் இப்படி நடந்திருக்கு. இது ஒவ்வொருத்தரும் அவங்கள வேர்ஷனில் சொல்கிறாங்கன்ற இதை நாங்கள் இதை ஒரு ஆதாரமாக கொள்ளலாம். அப்போ அவ்வளோ காலத்துக்கு அப்போ இப்படி ஒரு மன்னன் அவ்வளோ காலத்துக்கு முதல் இருந்தானா அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தால், நான் எனக்கு எடுத்த எவிடன்ஸின் படி பாருங்கள், உலகத்தின் அதிக காலம் ஆட்சி செய்த மன்னர் பரம்பரை அப்படி டைனஸ்ட்ரி பார்த்தால், இங்கே பாருங்கள், இதில் நான் போட்டிருக்கேன், சேர மன்னர்கள் கிட்டத்தட்ட 2849 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். உலகத்திலேயே ஆக கூடுதலாக தொடர்ச்சி, அதாவது ஒரு சேர மன்னன், அவன்ட மகன், அவன்ட மகன், அவன்ட மகன், அப்படி பிரேக் இல்லாமல் தொடர்ந்து ஆட்சி செய்தது உலகத்திலேயே சேர மன்னர்கள் தான் கூட. ரெண்டாவது பார்க்க போனால் ஜப்பனீஸ் மன்னர், அவர் கிறிஸ்துக்கு முன் 660 இன்னும் அவங்களோட பரம்பரை தான். அது மன்னர் ஆட்சி இல்லாட்டியும் இன்னும் அந்த மன்னர்கள் அவங்களோட பரம்பரை இருக்குது. அவங்களும் 2685 வருஷம். அதுக்கடுத்து சோழர் 2179. அதுக்கடுத்து பாண்டியரும் இந்த காலத்தில் இருந்ததாக சொல்லுது. ஆனால் எங்களோட இந்த நிலந்தர தெரிவிற் பாண்டியன்ற காலம் இதை விட முந்தியது. அப்போ அதனால் இதில் ஒரு சின்ன எரர் ஒன்று இருக்கணும் இந்த டேட்டாவில். அதுக்கடுத்து இந்த சூலு, சைனீஸ், மற்றது ஃப்ரெஞ்சு, இப்போ அவங்க ஸ்பெயினில் இருக்கிற ஒரு டைனஸ்டி. அப்போ பாருங்கள், இது உலகத்திலேயே ஆகக்கூட காலம் ஆட்சி செய்த மன்னர் யாருன்னு கேட்டால் தமிழ் மன்னர்கள் என்று தெரியுது. ஆனால் இது பரவலாக எல்லாருக்கும் தெரிகிறதில்லை. அப்போ இதுகள்லாம் நாங்கள் வெளியே கொண்டு வரணும். இதை நான் இந்த பாண்டிய மன்னர் எவ்வளோ காலம் தேடுறதுக்காக எடுத்த டேட்டா. ஆனால் அவரோட காலத்தை 500 தான் போட்டிருக்கு. ஆனால் அதுக்கு முதலே அவர் இருந்திருக்கணும் வேண்டாம். இப்போ 500 BCன்றது இப்போ இதுலேருந்து 2500 வருஷத்துக்கு முதல்ல கீழடியெல்லாம் வந்த காலம். இப்போ அந்த காலத்துக்கு முதல்ல இருந்திருக்கணும் என்று சொல்லி இப்போ நாங்கள் ஊகிக்கலாம். அதான் நிலந்தரும் தெரிவிட் பாண்டியன் அவையத்து. அப்போ அவர் அதாவது ஒரு வட வெங்கடத்திலேருந்து தென்குமரி மட்டும் உள்ள தமிழ் நிலப்பரப்பில்
அங்கே இருந்து அங்கேருந்து ஃபீல்டு ரிசர்ச் செய்து டாக்குமெண்ட் ரிசர்ச், அதாவது ப்ரைமரி டேட்டா செகண்டரி டேட்டா கலெக்ட் பண்ணி அதிலிருந்து எழுத்து சொல் பொருள் என்று சொல்லி பிரித்து அதை பிரித்து அதை ஆய்வு செய்து அதை ஆய்வு செய்கிறதுக்கு அவர் எடுத்த புத்தகங்கள் இந்த செந்தமிழ் நிலத்தில் உள்ள அதை அங்குள்ள இது இவருக்கு முதலில் உள்ள முந்து நூல் அதுகள் எடுத்து அதை தொகுத்து இந்த அரசண்ட அவயத்துக்கு கொண்டு வர அங்க அந்த அவயத்துக்குள்ள அரங்கரை நாவின் நார்மலை முற்றிய அதங்கோட்டு ஆசானிற்கு அரிதப தெரிந்து, அதாவது அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசானுக்கு அரிதப தெரிந்து, அதாவது அங்க அதங்கோட்டு ஆசான் என்ற ஒரு ஒரு புலவர் இருந்திருக்கிறார். இப்போ அவருக்குரிய சிலையை இப்போ இந்தியாவில் எம்ஜிஆரால் அதங்கோடு என்ற இடத்துல 1984 நிறுவப்பட்டது. இவர்தான் அந்த அரசண்ட, அதாவது இளந்தெருந்தெருவில் பாண்டிய என்ற அரசன்ல தலைமை புலவராக இருந்திருக்கிறார். அப்போ தலைமை புலவராக இருந்த நேரத்தில் தொல்காப்பியர் அவருடைய தொல்காப்பியத்தை அங்கே அரங்கேற்ற நேரம் அவர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறார். அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசானிற்கு அரில்தப தெரிந்து, அதாவது அவர் கேட்ட அரில்தப என்றால் அவர் கேட்ட ஐயங்கள், அவர் கேட்ட டவுட் எல்லாத்துக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. அதாவது அந்த நேரத்தில் வாய்வா நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், எங்கள் பிஹெச்டி செய்யக்குள்ள உங்களை தீசிஸை கொடுத்தோன்னே அதுக்கு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருந்து உங்களை கொஷன் பண்ணி வாய்வா கேள்வி கேட்ட பிறகு தான் உங்களோட தீசிஸை அக்சஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கே அவர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கார், ஐயங்களை கேட்டிருக்கார். அது எல்லாத்துக்கும் இவர் பதில் சொல்ல பிறகு தான் இவருடைய தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டிருக்கு. அதில் அந்த விசேஷம் என்னென்று சொன்னால், அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய என்று வருது. அதுக்கு என்ன விளக்கம் என்று தேடி பார்த்தால், நான்மறை என்றது உங்களுக்கு தெரியும், 4 மறை, அதாவது மறை என்றதை நாங்கள் வேதம் என்று சொல்லுவோம். இப்போ தொல்காப்பியமே அதை பற்றி சொல்லுதுன்னா, நிறை மொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப என்று சொல்லப்படுது. அதாவது ஒரு மந்திரம் என்றது ஒரு மறைமொழி, ஒரு வேதமொழி என்று சொல்லுது. அதே மாதிரி திருக்குறளும் சொல்லுது, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும் என்று சொல்லுது. அப்போ இந்த ரெண்டும், இந்த மறைமொழின்னு ஒன்று இருக்கு என்று சொல்லுது. அப்போ இந்த மறை என்றது இப்போ எங்கிட்ட இருக்க கருத்து என்றால் 4 வேதங்கள் 4 மறை என்றதை இருக்கு எசிர் சாம அதர்வனம் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம், எல்லாரும் கழிக்கிறது. இருக்கு எசிர் சாம அதர்வனம் என்பது ஆரிய வேதம், அது தமிழ் வேதம் இல்லை. அப்போ தொல்காப்பிய காலத்தில் இந்த 4 வேதங்களும் இருந்ததா? அந்த நிலத்திருத்தெருவிற் பாண்டி என்ற அவயத்தில் இருந்த அந்த அர்த்தங்கோட்டு ஆசான் இந்த 4ம் படித்தவரா என்ற கேள்வி வருது. அப்போ அப்படி இல்லாட்டி அது பிழையா இருந்தால் எங்களுக்கு தமிழ் வேதம் என்று ஒன்று இருந்திருக்கணும், அது இப்போ இல்லை. அப்போ அதை பற்றி நான் கொஞ்சம் ஆய்வு செய்த நேரத்தில் எனக்கு தெரிய வந்த விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவில் 2 சிந்தனை மரபு இருக்குது. ஒன்று தமிழ் சிந்தனை மரபும், அது வைதிக சிந்தனை மரபு. தமிழ் சிந்தனை மரபு தொல்காப்பியம், எங்களுக்கு கிடைச்ச சங்க இலக்கியங்கள், திருக்குறள், இதுகளை வச்சுக்கொண்டு உள்ள நாங்கள் எங்கள் தமிழ் சிந்தனை மரபை பார்க்கலாம். அப்போ தமிழ் சிந்தனை மரபில் நாங்கள் கிரியேட்டட் கோட் என்ற ஒரு ஆளை தமிழ் சிந்தனை மரபில் நாங்கள் சொல்லலை. அதாவது உலகத்தை கடவுள் படைச்சார், அந்த உலகத்திட முக்கியத்துவம் என்னென்றால் அதில் நிலமும் பொழுதும், அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ். அதான் இப்போ மாடர்ன் சயின்ஸ் சொல்கிறது. அந்த மாடர்ன் சயின்ஸ் சொல்கிற அதே விஷயத்தை தொல்காப்பியமும் சொல்லுது. அப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக எங்களை
தமிழ் மரபு சிந்திக்க தொடங்கியிருக்கு. அப்போ உலகம் இருந்திருக்கு, அது இருக்கிற முக்கியம் நிலமும் பொழுதும். என்ன பொழுது முக்கியம் என்னென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு நாளில் 2 பொழுது இருக்கும், மதியம் இரவு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் காலங்கள், வசந்த காலம், குளிர்காலம், அப்படி காலங்கள் இருக்கும். இதெல்லாம் பொழுதோட சம்பந்தப்பட்டது. இந்த நிலத்துல உயிரினம் இருந்திருக்கு. அந்த உயிரினத்தில் ஒன்று மனிதன். அந்த மனிதனுக்குள் ஒரு வாழ்வியல் இருந்திருக்கு. அந்த வாழ்வியலுக்குள்ள தான் தெய்வம் இருந்திருக்கு. ஏனென்றால் தொல்காப்பியத்தில் பார்த்தா நாங்கள் 4 தெய்வங்களை பற்றி சொல்கிறோம். தொல்காப்பியத்தில் வந்து குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தது இருந்த தெய்வத்தோட பேர் செய்யம். முல்லை நிலத்தில் இருந்த தெய்வத்தோட பேர் மால். மருத நிலத்தில் இருந்த தெய்வத்தோட பேர் வேந்தன். நெய்தல் நிலத்தில் இருந்த தெய்வத்தோட பேர் வருணன். அப்போ இந்த 4 தெய்வங்கள் மனிதர்களோடு தான் சம்மந்தப்பட்டிருந்திருக்கு. தொல்காப்பியத்தில் சொல்லப்படலை கடவுள் உலகத்தை கிரியேட் பண்ணார்னு சொல்லப்படலை. இருக்கிற உலகத்துக்குள்ள உயிரினம் மனிதன், மனிதன் வாழ்வியல், தெய்வம், இதெல்லாம் அதுக்குள்ள அடக்கப்பட்டது. ஆனால் இங்கே வைதிக சமயத்தை எடுக்க போனால் தான் கடவுள் இருக்கிறார். கடவுள் தான் உலகத்தை படைத்தவர். அந்த கடவுள் இந்த வேதத்துக்கு கட்டப்பட்டவர், மந்திரத்துக்கு வேதத்துக்கு கட்டுப்பட்டவர். அந்த வேதம் பிராமணனுக்கு கட்டுப்பட்டது. பிராமணன் சொல்ற மந்திரங்களால கடவுளை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். பிராமணன் செய்கிற யாகங்களால கடவுளை கூப்பிடலாம், கடவுளை போக சொல்லலாம், அல்லது கடவுளுக்கு அவரோட பவரை கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி வேதங்கள் சொல்லுது. அவங்களுக்கு தெரியும் இந்த 4 வேதங்களில், இந்த 4 வேதங்களை பற்றி கழிச்சினாங்க. இருக்கு யசுர் சாமம். இந்த அதர்வனம் என்ற வேதம் தான் கூட அந்த கடவுளை கண்ட்ரோல் பண்ணுறதும் அந்த மாந்தீகம் செய்கிறதெல்லாம் அந்த வேதங்கள் தான் அப்படி சொல்லப்படுது. அப்போ இதை வச்சு கொண்டு இந்த வைதிக சிந்தை மரபு 2 தத்துவங்களை கதைக்குது. ஒரு தத்துவம் துவாயுதம், தூ என்றா 2, வைதம் என்றா வேதம். அப்போ 2 வேதம், அதாவது 2 பொருள் இருக்குது. அது ஒன்று ஆத்மா, அடுத்தது பரமாத்மா. ஆத்மான்றது நாங்கள், பரமாத்மான்ற கடவுள். அப்போ உலகம், ஆத்மா, பரமாத்மா. உலகம் என்றது ஒரு மாயை. பரமாத்மா இருக்கா, பரமாத்மாவிலிருந்து ஒரு துளி வந்து இந்த மாயான உலகத்தை வாழுது, அது ஆத்மா. அந்த ஆத்மாவோட காலம் முடிஞ்சு திரும்ப பரமாத்மாவோட போய் சேர்ந்துடும் என்றதுதான் துவைதம். தூ என்ற 2. அத்துவைதம் என்ற துவைதம், அதாவது 2 இல்லாதது என்ற ஒன்று. இது என்ன சொல்லுதுன்றா, பிரம்மம் என்ற ஒன்று இருக்கு. ஆத்மான்றதும் ஒரு மாயை, உலகம் என்றது ஒரு மாயை. இந்த பிரம்மத்துக்குள்ளதான் நாங்கள் இருக்கிறோம். அதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் கடவுள் என்ற மாதிரி, உங்களுக்குள்ளேயே கடவுள் இருக்கிறார் என்ற மாதிரியான கருத்து. என்ன, அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். அதான் நீங்களே கடவுள் தான், அது நீங்கள் உணர்ந்தா நீங்கள் பிரம்மமாக மாறிடுவீங்க சொல்லி இந்த 2 தத்துவங்களையும் வச்சுக்கொண்டு தான் வைதிக சிந்தனை மரபு வளர்ந்தது. அப்போ இது 2ஐயும் ஒப்பிட்டு பார்க்கலாம். 2 2 டிஃப்ரெண்ட் கன்செப்ட். இது ஒரு கருத்து முதல்வாதம், இது ஒரு பொருள் முதல்வாதம். அப்போ இதை வச்சு கொண்டு பார்க்க போனால், அப்போ இந்த கருத்து தமிழர்கள்ட்ட இருக்கல, அதாவது வைதிக சிந்தனை தமிழர்கிட்ட இருக்கல. அப்போ வேற எங்கேயிருந்து தான் வந்திருக்கும். அப்போ எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா தான் ஆரியர்கிட்ட இருந்து வந்தது என்று எங்களுக்கு தெரிய வருது. இப்போ ஆரியர் எங்கேருந்து வந்தாங்கன்னா சென்ட்ரல் யூரோப்பில் இருந்து தான் வந்திருக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டு ஒவ்வொரு இடங்கள்லாம் வந்து இருந்து இந்தியாவுக்குள்ளே அவங்க சிந்து வழியை கடக்கிற நேரம், அந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 1500 வருஷம். அதாவது இப்போ இல்லாத 3500 வருஷத்துக்கு முதல்ல தான் ஆரியர் வந்திருக்கிறாங்க வட இந்தியாவுக்கு. இப்போ இந்த நேரத்தில் தான் இவங்க இந்த இருக்கு சாம அந்த வேதங்களை கொண்டு வந்திருக்கோம். அவங்க தமிழ்நாட்டில் தான் இப்போ நாங்கள் தொல்காப்பியம் தமிழ்நாட்டில் உருவானல, அவங்க தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாங்கன்ட்டு நாங்கள் பார்த்தோம் என்றால் இப்போ இருந்து 3000 வருஷத்துக்கு முதல்ல வந்திருக்கிறாங்க. அப்போ அதனால இதில் தாக்கம் தொல்காப்பியத்தில் இருக்குமா என்றதை அனலைஸ் பண்ணி பார்த்தால், இந்த பாருங்க, ஆரியர் வந்த காலம் கிறிஸ்துக்கு முன் 1500 வருஷம்.
அவங்க தென்னிந்தியாவுக்கு வந்த காலம் 1000 வருஷத்துக்குள்ள. ஆனால் ரிக்வேதம் இதுக்கு முதலே உருவாகிட்டு, அதாவது கிறிஸ்துக்கு முன்னே 1500 வருஷத்துல உருவாகிட்டாங்கன்னா ஈரான்ல உருவாகினதாகத்தான் இப்போத்தைய ஆர்கியாலஜிகள் சொல்றாங்க. ஏன்னா அதில் உள்ள அசுர தேவர் கதைகள் ஈரான்ல உள்ள அவங்களோட பழைய இலக்கியங்கள்லையும் அந்த கதைகள் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் நிறைய ஒத்து போகுது, ரிக்வேதத்துக்கும் ஒத்து போகுது. அதனால இங்கிருந்து தான் அவங்க இங்கே கொண்டு வந்திருக்கணும் என்று சொல்றாங்க. அப்போ கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்திருந்தால் இந்த பீரியட்ல தான் அவங்க கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அவங்க வந்தது 1000 வருஷம்ண்டா அதுக்கு பிறகு ஒரு 300 வருஷத்துக்குள்ளேயே தொல்காப்பியம் எழுதப்பட்டது. ஆனால் நாங்கள் இதை விட கூட இருக்கணும். நாங்கள் அன்னளவாக எடுத்தால் 2700 வருஷம் என்று எடுத்தால் ஒரு 300 வருஷத்துக்குள்ளே எழுதப்பட்டது. அந்த 300 வருஷத்துக்குள்ளே அது எவ்வளோ பெரிய தாக்கம் அடைஞ்சிருக்குமா அதை தேடி பார்த்தால் இந்த 4 வேதங்களும் அந்த நேரத்தில் உருவாக்கப்பட்டது. என்றால் இதுக்கு யசுர், ரிக், சாம, யசூர் இந்த 3 வேதங்களும் இந்த பீரியடுக்குள்ள உருவாயிட்டு கிறிஸ்துக்கு 1500லையும் 1200 இடையில உருவாயிட்டு. ஆனால் அதர்வன வேதம்ன்றது 5ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் தான் உருவாகுது, சரியா பிறகு. அப்படின்னா இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 வருஷத்துக்கு பிறகுதான் அதர்வன வேதம் உருவாகுது. அப்ப தொல்காப்பியத்துல நான்மறை முற்றிய என்று வர்றபடியா இந்த பீரியட்ல 4 வேதங்கள் இல்லை, 3 வேதங்கள் தான் இருந்தது என்றது எங்களுக்கு இதுல புரியுது. அப்ப இதை வச்சு கொண்டு பார்த்தால் பேன் இங்க இந்த வேதங்களை பற்றி எதுவும் சொல்லப்படுது என்று பார்த்தால் இந்த தொல்காப்பியம் தோண்டி கிட்டத்தட்ட ஒரு 1800 வருஷத்துக்கு பிறகு அதுக்கு உரை நூல்கள் எழுதுறாங்க. அதை நாங்கள் போன முறையை பார்த்தனாங்களே இவங்க தான் அந்த உரை நூல்கள் எழுதின. இந்த உரை நூல் எழுதின காலம் இந்த காலம் 11ஆம் நூற்றாண்டும் 15ஆம் நூற்றாண்டும். இதுக்குள்ள தான் அவங்க அது வேதம் என்ற கன்செப்டை கொண்டு வராங்க. அப்போ இதுக்கு முதல்ல வேதம் என்ற கன்செப்ட் தமிழ் இலக்கியங்கள்ல இல்லை. ஆனால் இங்கே தமிழ் வேதம் என்று சொல்லப்பட்டு பக்தி இலக்கியங்கள் கதைக்கப்படுது. ஆனால் அது இந்த 4 வேதமா என்று பார்த்தால் அப்படி அதுக்கு கொஞ்சம் நாங்கள் வேதத்துக்குள்ள கொஞ்சம் போய் பார்க்க வேண்டியிருந்தது. அப்போ அதில் போய் பார்க்க அதில் புருஷ சூத்திரம் என்ற ஒன்று இருக்குது. அந்த புருஷ என்ற ஒரு வகையான பிராணி, அந்த பிராணியை பலியிடுறதால பலியிட்டு யாகம் செய்ததால செய்த பற்றி சொல்லப்படுது. அப்போ அந்த சொல்லக்குள்ள அதை பற்றி கதைக்கிற இந்த 3 இருக்கு, யசுர், சாமம் என்ற 3 வேதங்கள் தான் கதைக்குது. அப்போ இதுல இருந்து தான் இந்த புத்த சூத்திரம் என்றது உருவாகுது. அப்போ இந்த காலத்தில் எங்கள்கிட்ட இருந்தது 3 வேதங்கள் தான். இது இவ்வளவு அம்பேத்கர் இந்து மதத்தின் புதிர் என்ற புத்தகங்கள்ல இருந்து எடுத்தது. அப்போ இந்த 3 வேதங்களுமே அந்த ஒன்றுக்கொன்று சரியான கன்ட்ரடிக்ஷனாக இருக்கு. இவர் அனலைஸ் பண்ணிப்படி 11 இடங்கள்ல இதை பற்றிய 11 விதமான வித்தியாசமான விளக்கங்கள் சொல்லப்படுறதாக இவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்றார். மற்றது அந்த அதர்வன வேதம் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 3 வேதங்கள் இருந்த காலங்களில் தோன்றுபடலை, அது பிற்பட்ட காலங்களில் தான் உருவாகியிருக்கு. அப்போ இந்த தொல்காப்பியத்தில் சொன்ன அந்த 4 வேதங்கள் தமிழ் வேதங்களா இருக்க சாத்தியம் இல்லை. அது இந்த வட இந்திய ஆரிய வேதங்களா இருக்க சான்ஸ் இருக்கு, யசுர், சாம, அதர்வனமா இருக்க சான்ஸ் இல்லை. அது தமிழ் வேதங்களா இருக்கணும் என்று தான் அறிஞர்கள், இப்போ பாருங்க காசுப்பிள்ளை மாதிரியான அறிஞர்கள் சொல்றாங்க. அந்த வேதங்கள் ஏதோ ஒரு காரணத்தால அழிஞ்சிட்டு என்று சொல்றாங்க. இது காசுப்பிள்ளை மட்டும் இல்லை, அந்த இதில் இலக்குவன் அறிவர் தொல்காப்பியத்தின் மிகப்பெரிய ஆய்வு செய்தவர். அவரும் இந்த 4 வேதங்கள் தமிழ் வேதங்களாக இருந்திருக்கணும், அந்த தமிழ் வேதங்கள் ஏதோ ஒரு காரணங்களால அழிஞ்சிருக்கணும் என்றதுல சந்தேகம் இல்லை என்று அவர் சொல்றார். மற்றது 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல தான் இந்த மாதவ வித்யானர் என்றவர் எழுதின புத்தகத்துல சர்வதர்சன சங்கிரகம் என்றதுல தான் அவங்க முதல் யசுர் வேதத்தை பற்றி சொல்றாங்க. அப்ப யசுர் வேதம் சரியான பிற்பட்ட காலத்துல வந்தது என்றது எங்களுக்கு தெரியுது.
அதே நேரத்தில் பேசுகிற நெடுஞ்செழியன் இவர் இறந்துட்டார். அவரும் கோசாம்பி என்ற அறிஞர் அவரும் செய்த ஆய்வில் இருந்தும் அவங்க என்ன சொல்கிறாங்க, 14ஆம் நூற்றாண்டு மற்றும் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் வேதம் இருந்தது, அது அழிஞ்சு போயிருக்கணும் என்றது இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ இந்த அதாவது இந்த இருக்கியசர் சாம அதர்வனம் இல்லாமல் தமிழ் 4 வேதங்கள் இருந்தது என்பதை பற்றி இவங்க கதைக்கிறாங்க. பட் வந்து ஆரிய வேதங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் 3 தான் இருந்தபடியா அதை அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா அது திரிவேதான்னு தான் சொல்கிறாங்க. பிறகு இப்போ 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அது 4 வேதம் என்று சொல்கிறாங்க. பட் நச்சினியாக்கினியர் தான் அதுக்குள்ள வேதத்தை பற்றி கதைக்கிறார். அவர் சொன்ன வேதங்களோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, அதர்வன வேதம் வேள்வி முதலிய ஒழுக்கம் கூறாது பெரும்பான்மையான உயிர்கட்கு ஆக்கமே இன்றி கேடும் சூழும் மந்திரங்கள் பயிலின என்று சொல்றார். அதாவது அதர்வனத்துல உங்களுக்கு தெரிஞ்ச பில்லி சூனியம் மாதிரி ஆக்களை அந்த அழிக்கிற மாதிரியான வேதங்களும் அதர்வனத்துல இருக்கு என்று சொல்றார். ஆனா உங்களுக்கு தெரியும் இதுல சிறப்பாயிரத்துல தமிழ் கூறு நல்லுலகம் என்று சொல்லப்படுது. அதாவது நாங்கள் அது மாதிரி யாரையும் அழிக்கிறதுக்கான ஒரு வேதங்களும் தமிழர்கள் உருவாக்கல. அப்ப இது அதான் இருக்க சாத்தியம் இல்லை என்றால் இதுல மக்கள் அழிக்கிறதுக்கான வேதங்களும் இருக்குது. அப்ப வேற நூல்களை தேடி பார்த்தால் இதுல புறநானூற்றுல நெட்டி மயனார் என்ற பாடல் அவர் என்ன சொல்றாருன்னா, புறையில் நண்பனுவல் நாள் வேதம், அதாவது ஒரு குற்றம் இல்லாத நன்னெறி சொல்ற நாள் வேதம் என்று சொல்றார். அப்ப இங்க இது மக்களை அழிக்கிற மந்திரங்கள் உள்ள வேதம் அதர்வனம் என்று சொல்லப்படுது. ஆனா தமிழ்ல சொல்லப்படுது அது குற்றமற்ற நல்நெறி காட்டுற நாள் வேதம் என்று சொல்லப்படுது. அப்ப ரெண்டும் நிறைய கண்டிடிக்ஷன் இருக்கு. அதனால ஆரிய வேதம் புறையில் நண்பனுவலா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை என்றால் ஒரு நல்வேதம். அதே மாதிரி ஔவையார்ட்ட நல்வழியிலையும் அவர் சொல்ல தேவர் குரலும் திருக்குறள் நான்மறை திருநான்மறை முடிவும், அதாவது 4 வேதங்களும் மூவர் தமிழும், அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனாட மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகம் தான் மாணிக்க வாசகர் மூடர் சொல்லும் ஒரு வாசகம் என்று ஒன்று. அப்ப இவ்வளவையும் அவர் தொகுத்து சொல்லக்குள்ள இது இவ்வளவையும் பார்த்தீங்கன்னா நான்மறையும் சேர்த்து சொல்றபடியா இங்க அது நல்ல விஷயங்களை தான் சொல்லியிருக்கோமே ஒழிய மக்கள் அழியிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்ப தமிழர்களுக்குன்ற ஒரு நான்மறை இருந்திருக்கு, அது அழிஞ்சுது என்றதுக்குரிய ஆதாரங்களை இதுல எங்களால எடுத்து காட்ட முடியும். அப்ப இதுல நிறைய ஆதாரங்கள் இருக்கு, அது உங்களுக்கு தேவையில்லை நினைக்கிறேன். இதை வச்சுக்கொண்டு நாங்க பார்க்க போனால் இந்த நான்மறை முற்றிய என்றது என்னன்னு சொன்னால் தமிழ் வேதங்களை தான் நான்மறை என்று சொல்லப்படுது, ஆரிய வேதங்களை இல்லை என்றது நாங்கள் இதுக்குள்ள வரலாம். அடுத்தது மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி. மயங்கா மரபின்டா எழுத்து அந்த மொழியில எந்த ஒரு மயக்கமும் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ்ல நைஸ் என்று சொன்னா ஸ்பெல்லிங் கே சைலன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அங்கே அது மயங்குது. அப்போ தமிழில் அப்படி இல்லை. அப்போ தொல்காப்பியர் காலத்திலிருந்து இப்போ மட்டும் அந்த ஒளி வடிவம் அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு தெரியும் உண்மையில எழுத்து என்று சொன்னது வாயிலிருந்து உடம்புலேருந்து அப்படி எழுந்து வர்றதால அது எழுத்து என்று சொன்னது. ஆரம்ப காலங்களில் எழுத்துன்றது ஒளி வடிவத்தை தான். 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் எழுத்துன்றது வடிவடிவத்துக்கு அந்த பேர் வந்தது. எழுதுறம் என்றதுக்கு பிறகுதான் அது வந்தது எழுத்து என்றது. ஆனால் ஆரம்ப காலங்களில் எழுத்துன்றது ஒளி வடிவத்துக்கு தான். அப்போ இந்த எழுத்து வடிவம் மாறிக்கொண்டே வந்திருக்கு எங்களுக்கு, ஆனால் ஒளி வடிவம் மாறலை. இதைத்தான் அவர் மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி என்று அவர் சொல்றார். அப்போ பாருங்க என்று சொன்னா இதை பாண்டியராஜன் என்ற ஒரு ப்ரொஃபஸர் செய்த ரிசர்ச், அவர் இன்னும் இருக்கிறார் இந்தியாவில். அவர் என்ன செய்திருக்காருன்னா எழுத்துக்களை அனலைஸ் பண்ணியிருக்கிறார். இங்கே பாருங்க, முதல் எழுத்து அதில் உயிரெழுத்து மெய் எழுத்து இருக்குது, சார்பு எழுத்துக்கள் இந்த 10 இருக்குது. உயிரெழுத்துல உங்களுக்கு தெரியும் குறில் ஆ இ உ இ அதுகள், நெடில் ஆ இ அதுகள். அது மெய்யெழுத்துல வல்லினம் மெல்லினம் இடையினம்
என்று இருக்குது. இப்போ இவர் செய்த அனாலிசிஸில் இந்த உயிரெழுத்து இப்போ எங்களோட ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு வசனத்தை எடுத்தாலோ அல்லது ஒரு ஒரு பந்தி எடுத்தாலோ அல்லது ஒரு கவிதை எடுத்தாலோ அல்ல கட்டுரை எடுத்தாலோ எப்பயுமே உயிரெழுத்து 44 வீதம் இருக்குமா, மெய் எழுத்து 56 வீதம் இருக்குமா. அவர் தொல்காப்பியத்திலிருந்து இப்போ மொடர்னாக வந்த எல்லா இலக்கியங்களையும் எடுத்து கம்ப்ளீட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் செய்யப்பட்டு தான் அவர் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறார். அதோட இந்த குறில் 20 வீதம், நெடில் 80 வீதம், மெல்லினம், வல்லினம், இடையினம், இதில் இந்த வீதங்களை இதில் பார்ப்பீங்க. இப்போ இதை அவர் ஒரு கிராஃபாக போட்டிருக்கார். அந்த இது இவரோட கிராஃபில் இதான் அவரோட கிராஃப். இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்டா, இது இப்போ இங்கே டிஐசி என்று சொல்கிறது, சரி ஐடிசின்னு சொல்கிறது, டேட்டா கோஆப்ரேஷன் என்ற ஒரு பாடி செய்த ரிசர்ச். இது இவங்க என்னத்துக்குன்னா டெக்னாலஜிக்கு செய்கிறவங்க. அந்த டெக்னாலஜியில் அவங்க பார்ப்பாங்களா, அந்த புதுசாக ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சால் அது அப்படி வளர்ந்து 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 ஒரு பீக்குக்கு போகும். பிறகு அது அப்படி 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 குறைஞ்சி 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 வந்து பிறகு அப்படி வந்து சமநிலை அடையும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஐஃபோன் எடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோடனே நிறைய வில் பண்ணும். அப்படி பிறகு குறைஞ்சி 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 பிறகு அது ஒரு ஸ்டெடியில் இருக்கும். ஸ்டெடியில் இருக்க நேரம் பார்த்தா அவங்க புது வெர்ஷனை க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ வெர்ஷன் 14 அப்போ வெர்ஷன் 15 வரும். பிறகு வெர்ஷன் 15 இதே மாதிரி வந்து இப்படி வந்து இதுக்குள்ளே வரக்குள்ள வெர்ஷன் 16 கொண்டு வருவாங்க. அப்படித்தான் அவங்க பிஸ்னஸை கூட்டுறது. இது ஒரு டெக்னாலஜிக்காக அவங்க செய்தது. இப்போ இதோட ஒத்து போகுது பாருங்கள். இப்போ இங்கே இந்த நிலைக்கு வந்துட்டால் அது மாறாது, அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், தமிழுக்கு அவர் செய்த ஆய்வின்படி கிட்டத்தட்ட 2000 வருஷங்களாக இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் இது ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், தொல்காப்பியத்துலேருந்து மற்ற எல்லா இலக்கியங்களும் எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்காரு. எல்லாத்துலேயும் இந்த பாருங்கள் வல்லினம்ன்றது கிட்டத்தட்ட 25 வீதமாகவே தொடர்ந்து வருது. மெல்லினம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 18 வீதமாகவே தொடர்ந்து வருது. இடையினம் 20 வீதமாக வருது. சொன்ன அது பேருக்கு ஏற்ற மாதிரி வருது. அப்படின்றால் தமிழ் இப்படி மெல்ல 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 உருவாகி வளர்ந்து பீக்குக்கு போய் திரும்ப இப்படி குறைஞ்சி இப்படி வந்து இந்த பீரியட்லேருந்து இப்படி வருதுன்னு சொல்லலாம். அதை வச்சு கொண்டு போனால் இந்த 2000 ஆண்டுக்கு முதலே அது இந்த நிலைக்கு வந்துட்டு. அப்போ அதுக்கு முதல்ல எவ்வளோ காலத்துக்கு முதல்ல தான் தமிழ் எழுத்து தோன்றி இருக்கணும் என்றதை இதுலேருந்து நாங்கள் ஊகிக்கலாம். ரைட், அதனால தான் அதை மயங்கா மரபு என்று சொல்லப்படுது. அடுத்தது மல்கு நீர் வரப்பின் ஐந்திரம் நிறைந்த என்றது. அது இங்கே மல்கு நீர் என்றா என்ன, ஐந்திரம் என்றா என்னன்னு தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ அதுக்கு நான் என்ன அகரமுதலி மற்றது நிகண்டுகள் எல்லாம் தேடி பார்த்ததில் மல்கு நீர் என்றது என்ன சொல்லப்படுதுன்றா, கடல் நீர் நிரம்பிய பகுதி என்று சொல்லப்படுது, நீர் சூழ்ந்த பகுதி என்றது தான் அதில் மல்கு நீர் என்று சொல்லப்படுது. அப்போ மல்கு நீர் வரப்பின் என்றால் நீர் சூழ்ந்த ஒரு வரம்பு உள்ள ஒரு பகுதி என்று சொல்லப்படுது. அப்போ அதில் எங்களுக்கு என்ன விளங்குதுன்னா, அந்த இந்தியாவை சுற்றி ஒரு நீர் இருக்கிற இடம் என்று எங்களுக்கு தெரிய வருது. ஐந்திரம் நிறைந்த என்று வரக்குள்ள அந்த ஐந்திரம் என்றா என்னன்றது ஒரு கேள்வி வருது. என்னென்றா இதை வச்சு கொண்டும் இந்த வட இந்தியர்கள் தொல்காப்பியம் வட இந்தியிலிருந்து வந்தது தான் என்று சொல்லி அவங்க கதைகளில் உருவாக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐந்திரம் அல்லது இருந்திரனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு இலக்கண புத்தகம், அதுக்கு ஐந்திர வியாகரணம் என்று சொல்லப்படுது என்று சொல்லி, அதனால் இந்த ஐங்கிரத்தை அவர் படிச்சிருக்கிறார். தொல்காப்பியம் படிச்சுட்டு தான் தொல்காப்பியத்தை எழுதினார். அதனால தான் ஐந்திரம் நிறைந்த என்று வருது என்று சொல்லப்படுது. ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் கூட ஆராய்ச்சி பார்த்தால் அது சமண மதத்தின் பஞ்சாஸ்திகாயம் என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது. அதுதான் அவங்க ஐந்திர வேதம் என்று சொல்லி சமணர்கள் சொல்கிறாங்க, தங்கடா என்று சொல்லி. அப்போ அதில் அவங்க அந்த 5 என்று சொல்கிறது ஊன்றாண்மை, வாய்மை, களவு, செய்யாமை, மனவாமை, தவம். இந்த 5 தான் அவங்க சொல்கிறாங்க. இது சம்மந்தமான தத்துவம் தான். இப்போ இதுக்கும் லாங்குவேஜுக்கும் சம்மந்தம் இல்லை.
இப்போ இதுவும் பொருந்தாது, ரெண்டுமே பொருந்தாது. மற்றது இவங்க ஜைனர், அதாவது சமணத்துறவிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தது கிறிஸ்துக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு. தொல்காப்பியம் எழுதினது அதுக்கெல்லாம் கிறிஸ்துக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு. தொல்காப்பியர் எழுதினது கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டு. அப்போ அந்த காலமும் பிழைக்கு, அப்போ இதுவும் பொருந்தாது. அப்போ இந்த ஐந்திரம் என்ன என்று பார்த்தால் திருக்குறள் என்ன சொல்லுது என்றால், அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். அதாவது ஒரு சான்றோராக இருக்கணுமா இருந்தால் எங்கட பண்பு, தமிழர்களோட பண்பு எப்படி இருக்கணும்டா, அன்போட வாழணும். பழி, ஒரு ஆளுக்கு பழி தீக்கிற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. ஒழுக்கம் இருக்கணும், மற்றவங்களை போற்ற தெரிஞ்சிருக்கணும், இரக்கம் இருக்கணும், நேர்மையாக வாழும். இவ்வளவும் இருந்தால் அவர் ஒரு சான்றோன் என்று சொல்லலாம். இதான் எங்கட தமிழர்களோட பண்பாட்டின் தூண் என்று சொல்லி திருக்குறள் சொல்லுது. அப்போ இதுதான் அவர் ஐந்திரம் என்று சொல்லுறாரா என்று பார்த்தால், இவர் எழுதினது இலக்கண நூல். ஆனால் இவர் சொல்ற ஐந்திரம் நிறைந்த என்றபடியா இந்த ஒழுக்கம் கொண்ட இப்படியான ஒரு ஒழுக்கம் கொண்டவர் தொல்காப்பியர் என்று நாங்கள் கருதலாம். ஆனால் சில நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐந்திரம் என்றும் இருக்கலாம். இது ஐந்திரம் என்றது பிழையா எழுதப்பட்டு ஐந்திரம் என்று சொல்லியிருக்கலாம். அந்த ஐந்திரம் என்றது என்னென்றால் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற 4. அது எங்கட ஒரு மொழிக்கு தேவையானது எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரத்தோட யாப்பு, கவிதைகள் எப்படி எழுதுறது, அணி அதுக்கு வர்ணனைகள் எப்படி செய்கிறது என்றது. அது அந்த 5 பகுதிகள் ஒரு ஒரு இலக்கணத்தில். அப்போ அதைத்தான் அவங்க சொல்றாங்க. அதனால ஐந்திரம் நிறைந்தன்னு தான் சொல்லணும், ஐந்திரம் நிறைந்தன்னு சொல்லக்கூடாது என்று சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, ஐந்திரம் என்றது மாயன் என்ற ஒரு முதல் இருந்த ஒரு சித்தர் உருவாக்கப்பட்டது என்றும், அது அவர் 3000 வருஷத்துக்கு முதல் வாழ்ந்தவர் என்றும் அவரோட இலக்கண புத்தகத்தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆதாரம் இல்லை, அதனால நான் இதை பெருசாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இதுக்கு ஒரு இந்த புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை எடுத்து நான் ஆட்சி பார்த்தேன்னா அது கூட இப்பத்தைய இடைக்கால தமிழ் கவிதைகள் மாதிரி தான் இருக்குது. அந்த பழங்கால தொல்காப்பியம், திருக்குறள்கள் அந்த அந்த சாயல் இல்லை. அதனால இதில் ஏதோ ஏதோ நடந்திருக்கணும். அதனால இது ஆதாரம் இல்லாதால் நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. அதனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், ஐந்திரம் நிறைந்த என்று சொன்னபடியால் இந்த தொல்காப்பியர் சொன்ன இந்த 5, அதாவது அன்பு கொள்ளுதல், பழி புரிதல், அந்த பேணுதல், பழி இல்லாமல் வாழ்தல், உலகத்தோட ஒழுக்கமாக இருத்தல், இரக்கம் கொள்ளுதல், வாய்மை, நேர்மையாக இருத்தல், இந்த 5ஐயும் உள்ள ஒரு ஆள்தான் இவங்க சான்றோர் என்று சொல்றாங்க. அப்போ தொல்காப்பிய ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியர் என்று சொல்லக்குள்ள அப்போ இந்த ஒரு நல்ல ஒரு சான்றோர் அவங்க சொல்றாங்க என்று நான் கருதுறேன். அதைத்தான் ஐந்திரம் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மல்கு நீர் வரப்பின் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி. அப்போ இந்த கொஷன் என்னடா, ஐந்திரம் என்று சொன்னால் இந்த எங்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது பாருங்க, இந்த 5 பார்க்குற பழக்கம் இருக்குது. அதாவது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணிந்து ஒரு இலக்கணத்தை பார்க்குறதாகவும், ஐம்புலன், ஐம்பால் என்று சொல்லக்குள்ள ஒருவன், ஒருத்தி, பலர், ஒன்று, பல என்ற மாதிரியும், ஐம்பூதம் என்றக்குள்ள தீ, நீர், நிலம், வலி, விசும்பு. இப்போ இப்படி உலகத்தோட இந்த ஒரு 5 ஒவ்வொன்று 5 உலகத்தை பார்க்குற ஒரு பார்வை தமிழர்களுக்கு இருந்தது. அதைத்தான் அவர் சொல்றார் என்று சில பேர் சொல்றாங்க. அது உண்மைத்தானான்னு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன், தொல்காப்பியர் திருவள்ளுவர் சொன்ன அந்த அவரோட பண்புகளை தான் அப்படி இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா தொல்காப்பியத்தில் கூட இந்த 5 விஷயத்தையும் சொல்றாங்க. நீர், தீ, வலி, விசும்பு, 5 சேர்ந்த மயக்கம், உலகம் ஆதலின் என்று தொல்காப்பியத்தில் சொல்லப்படுது. ஆனால் அதுக்காக இவருக்கு அந்த பேர் கொடுத்தாங்களான்றது ஒரு சந்தேகம்தான். அதனால அவரோட குணநலன்களை திருக்குறளில் சொன்ன மாதிரி அவரோட குணநலன்களை சொல்லியிருக்கலாம் என்றது என்ற அபிப்பிராயம். ஆனால் நான் இது உங்களுக்கு இப்படியெல்லாம் பார்க்கணும் அல்லது காட்டுறதுக்காகத்தான் நான் இதை எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரிசர்ச் என்று போக்குள்ள நாங்கள் எல்லா வகையிலையும் பார்க்கணும்.
இனி தொல்காப்பியம் என தன் பெயர் தொற்றி பல்புகழ் நிறுத்த படிமியோனை. அப்ப தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி, அதாவது தொல்காப்பியன் என்றது அவருடைய பெயர் என்றது தெரிய வருது. தந்த பெயரை வச்சிருக்கிற பல்புகழ் நிறுத்த படிமியோனை. அப்ப இங்க உங்களுக்கு தெரியும், ஒன்றோட பேர் தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியும் திருக்குறள் என்றது நாங்கள் 2 வரி செய்யுள்களை குறள் என்றபடியா திருக்குறள் பேர் வந்தது. அப்போ அப்படி சில பேர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த பேர் தெரியாட்டி நாங்கள் அந்த அந்த புலவரோட பேரில் அந்த புத்தகத்தில் பேரை சொல்லுவோம். அப்படி இல்லை அந்த பாட்டில் உள்ள ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து அந்த பேரில் அந்த புலவரோட பேரை சொல்லுவோம். அப்படி ஒரு பழக்கம் எங்ககிட்ட இருக்குது. இவரோட பேர் தொல்காப்பியனாக இருந்தால் இவரோட பேர் இருக்கிறதால நாங்கள் அந்த புத்தகத்துக்கும் தொல்காப்பியம் என்று பெயர் கொடுத்துருக்கலாம் என்று நாங்கள் கருதலாம். ஏன்னா தமிழர்கள்ட்ட ஆகு பெயர் இருக்கிறது வழக்கம். அப்போ இப்போ தொல்காப்பியம் எழுதினது தொல்காப்பியர் என்றபடியால் தொல்காப்பியர் எழுதப்பட்ட அதான் அவருடைய இயற்கை பெயர் என்றபடியால் அவர் எழுதின புத்தகத்துக்கு நாங்கள் தொல்காப்பியம் என்ற பெயர் கொடுக்கலாம். அது அவருடைய காலத்தில் அவர் என்ன கொடுத்திருக்காருன்னு தெரியாது. பிற்கால மக்களால் இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று நாங்கள் கருதலாம். இதில் இந்த படிமியோனே பார்த்தோம்னா தன் பெயர் தோற்றி பல்புகழ் நிறுத்த உங்களுக்கு வழங்கும். படிமியோனை என்றால் என்னென்று நாங்கள் பார்த்தோம் என்றால் அது தவ வேடத்தை உடைய என்றால் அவர் ஒரு முனிவராக இருந்திருக்க சான்ஸ் இருக்கு என்று சொல்லப்படுது. ஜைன மதத்திலையும் படிமியோன் என்றால் ஒரு தவ வேடம் கொண்ட ஒரு ஒழுக்கமான ஒருவர் என்றது தெரிய வருது. அப்படின்னா தொல்காப்பியரும் ஒரு முனிவராக அல்லது சித்தராக இருந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு என்று நாங்கள் சொல்லலாம். அதை வச்சு கொண்டு தான் நான் முதல் சொன்னேன், இந்த இவ்வளவு பண்புகளையும் கொண்டு வர ஆளுண்டா அது 5 நான் சொன்னேன், அன்பு, இந்த பழி இல்லாமல் மற்றவங்களோட பழி இல்லாமல் பழகுதல், ஒழுக்கமாக இருத்தல், இரக்கல் கொள்ளுதல், வாய்மை, இந்த 5ஐயும் கொண்ட அவர் ஒரு தவ செய்த அவர் முனிவராகவோ சித்தராகவோ இருந்திருக்கலாம் என்று தெரிய வருது. இவளையும் பார்த்தால் எங்களுக்கு என்ன தெரியுதுன்ற இந்த இந்த சிறப்பு பாயிரத்தில் இருந்து அங்கே ஒரு தமிழ் அவை ஒன்று இருந்திருக்கு, அந்த சங்கம் ஒன்று இருந்திருக்கு. அது அந்த சங்கத்து திருவிற்பாண்டியன் என்ற மன்னண்ட அவையில் தான் அந்த சங்கம் இருந்திருக்கு. அந்த சங்கத்தோட தலைவர் அதங்கோட் ஆசனாக இருந்திருக்கிறார். அங்கத்தான் தொல்காப்பியர் அவரோட தொல்காப்பியத்தை அரங்கேற்றி இருக்கிறார். அதுக்கு சிறப்பு பாயிரம் எழுதினவர் பரம்பாரண்டான் என்று விளங்குது. இதில் வந்து தொல்காப்பியத்தை பற்றி நாங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். இனி அடுத்த வகுப்பில் நாங்கள் தொல்காப்பியத்துக்குள்ளே போகலாம். 3 மரம். நீ கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேளுங்க. நன்றி ஐயா.